மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் முன்னிலை வகிக்கும் பாஜக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. 288 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் கடந்த 20ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பாஜக, சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிக்கும் மகாயுதி கூட்டணி, காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் மகா விகாஸ் அகாடி கூட்டணி நேரடியாக மோதின. இந்நிலையில் தேர்தலில் பதிவான சுமார் 66% வாக்குகளை எண்ணும் பணி காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. பெரும்பான்மைக்கு 145 இடங்கள் தேவைப்படும் நிலையில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய மகாயுதி கூட்டணி 215 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதே சமயம் மகாவிகாஸ் கூட்டணி 65 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெற்று தோல்வியின் பாதையில் பயணிக்கிறது. எனவே மகாராஷ்டிராவில் மீண்டும் பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பது உறுதியான நிலையில் முதலமைச்சர் யார் என்பதே தற்போதைய கேள்வியாக எழுந்துள்ளது. மகாயுதி கூட்டணியில் அதிகபட்சமாக பாஜக 127 இடங்களில் முன்னிலை பெறுவதால் தேவேந்திர பட்னவிஸ் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஏக்நாத் ஷிண்டே மற்றும் அஜித் பவாருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்றும் கருதப்படுகிறது. இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே தொண்டர்களுக்கு லட்டு ஊட்டிவிட்டு வெற்றியை பகிர்ந்து கொண்டார். இதேபோன்று மும்பையில் உள்ள அம்மாநில துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸின் வீடு முன்பு கூடிய ஆதரவாளர்கள் மேளதாளங்கள் முழங்க கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மும்பையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவரும் துணை முதலமைச்சருமான அஜித் பவாரின் வீடு முன்பு கூடிய தொண்டர்கள் மேளதாளங்கள் முழங்க வெற்றியை கொண்டாடினர். மகளிர்கள் நடனமாடியும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து மும்பையில் ஏக்நாத் ஷிண்டேவின் வீடு முன்பாக கூடிய தொண்டர்கள் பட்டாசு வெடித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் முடிவுகள் முழுமையான வெளியான பிறகு 3 கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து முதலமைச்சர் யார் என்பதை தேர்வு செய்வோம் என்று சிவசேனாவின் கட்சித் தலைவர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். अभी पहले तो अंतिम आंकड़े आने दो, उसके बाद तीनों पार्टी बैठेंगे. हमारे वरिष्ठ जो है प्रधानमंत्री जी है, भाई है, नड्डा जी और सब हमारे जो तीनों पार्टी के प्रमुख लोग हैं, हम बैठेंगे और उसके ऊपर जैसे हम चुनाव लड़े साथ में एकजुट होकर, वैसे ही उसके ऊपर भी फैसला है. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலில் ஜேஎம்எம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது. 81 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்டில் கடந்த 13 மற்றும் 20ஆம் தேதி என 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் பாஜக மற்றும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி இடையே கடும் போட்டி நிலவியது. பெரும்பான்மைக்கு 41 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதும் 2 கூட்டணியும் சரிசமமான இடங்களை பெற்றிருந்தன. அடுத்த சில மணி நேரத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவின் இந்தியா கூட்டணி அதிக இடங்களில் முன்னிலை பெற தொடங்கியது. பிற்பகல் 2 மணி நிலவரப்படி 52 இடங்களில் முன்னிலை பெற்ற இந்தியா கூட்டணி ஆட்சியை தக்க வைத்துள்ளது. 29 இடங்களில் மட்டுமே முன்னிலை பெறும் பாஜக கூட்டணி தோல்வியை சந்திக்கிறது. இந்நிலையில் இந்தியா கூட்டணியில் அதிகபட்சமாக ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி 31 இடங்களில் கைப்பற்றி இருப்பதால் ஹேமந்த் சோரன் மீண்டும் முதலமைச்சராகிறார்.
தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளின் மேல் கடந்த 21ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவானது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 25ஆம் தேதி தெற்கு வங்காள விரிகுடாவின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழக, இலங்கை கடற்கரையை நோக்கி நகர வாய்ப்புள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.